ஆண்டவராகிய இயேசுவின் அதி உன்னதமான தூய நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். நீங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலானவைகளை இதுவரைக்கும் செய்த தேவாதி தேவன் இன்று முதல் அற்புதமான காரியங்களை உங்கள் வாழ்வில் செய்து அவர் மகிமையை காட்டுவாராக. 27ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆவியான தேவன் தாவீதை முன்னிறுத்தி நமக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். எத்தனை அற்புதமான தீர்மானம் தாவீது எடுத்தது என்று கவனித்தீர்களா? ஆடு மேய்க்கிற தாவீதை தேவன் அரசனாக உயர்த்தினார். அவர் செல்வங்கள் மத்தியில் வாழ்ந்தார். லட்சக்கணக்கான இராணுவ வீரர்களுக்கு தலைவனாக ராஜாவாக தாவீது இருந்தார். தங்க சிங்காசனத்தில் வைர வைடூரியங்கள் கிரீடங்களோடு தாவீது இருந்தார். ஆனால் தாவீது வாழ்நாளெல்லாம் தன்னை குப்பையிலிருந்து, சாக்கடையிலிருந்து, காடுகளில் ஆடு மேய்க்கிற இடத்திலிருந்து என்னை மகாராஜாவை உயர்த்திய தேவனுக்கு மகிமை செலுத்துவதிலே அவருடைய இதயம் இருந்தது. ஆகவே அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அது என்ன? நான் அவருடைய மகிமையை பார்க்கணும். என்னை உயர்த்திய தேவனுடைய மகிமையை பார்க்கணும். அதோடு மாத்திரமல்ல, அவருடைய ஆலயத்தில் அவருடைய வேதத்தை நான் இரவும் பகலும் ஆராய்ச்சி செய்யணும். அதிலும் முக்கியமாக என் உயிருள்ள நாளெல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் நாடுவேன் என்றார் தாவீது. தேவனாகிய கடவுள் தாவீதை எவ்வளவாய் உயர்த்திருந்தோம். தாவீது உலக மேன்மையில் தன் இதயத்தை வைக்காமல் தேவனுடைய ஆலயத்தில் இருப்பதை நாடுகிறாராம். என் அன்பானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போவதிலே உங்களில் எத்தனை பேர் இன்றைக்கு சோம்பல் உள்ளவர்களாய், நன்றி கெட்டவர்களாக, பல காரணம் சொல்லுகிறவர்களாக, அது சரியில்லை இது சரியில்லை என்று சொல்கிறவர்களாக, இதோ அங்கு வருகிறவர்கள் சரியில்லை என்று சொல்கிறவர்களாக, உள்ளார்ந்த எண்ணத்தில் உங்களுக்கென்று சுயப்பிரகாரமான பித்தலாட்டமான மாய்மாலமான சில காரியங்களுக்காக சபை ஆராதனைக்கு வருவது இன்றைக்கு விட்டுவிட்டீர்களே. நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய எச்சரிக்கையின் சத்தம் இது. மகாராஜா சொல்லுகிறார், தாவீது, நான் அரண்மனையில் இருப்பது எனக்கு முக்கியம் இல்லை, என்னை ராஜாவாய் உயர்த்தி என் தேவனுடைய ஆலயத்தில் இருப்பதையே நான் நாடுவேன் என்று சொன்னார். இதான் அன்பானவர்களே உண்மையான விசுவாசம், உண்மையான பற்று, உண்மையான அர்ப்பணிப்பு. நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கணும். இந்த உலகம் முழுதும் உள்ள கிறிஸ்தவர்கள் இதை விரும்பினார்கள் என்றால் எல்லாரும் பரிசுத்த கூட்டங்களாக மாறிவிடுவார்கள், நீதியின் ஜனங்களாக மாறிவிடுவார்கள். நான் தேவனுடைய வேதத்தை ஆராய்ச்சி பண்ணணும். ஆமாம் நண்பானவர்கள், சகலத்தையும் சிருஷ்டித்தவருடைய வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது தான் நீங்கள் மகா மகிமையான ஞானம் அடைந்தவர்களாக, பாக்கியவான்கள் சந்ததிகளாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். ஆகவே தேவ பிரசன்னம் நிரம்பிய தேவ ஆலயத்தில் வாழ்நாளெல்லாம் இருப்பதை நாடுகிறேன் என்று சொன்ன தாவீதை போல நாமும் நாடுவோமா? ஜெபிப்போம். அன்புள்ள தேவனே, நாங்கள் உமது மகிமையை பார்க்க வாஞ்சிக்கிறோம். உம்முடைய வேதத்தை தினமும் ஆராய்ந்து பார்த்து உம்முடைய மகத்துவமுள்ள சத்தியங்கள், உண்மை நாங்கள் வேதத்தில் கண்டுபிடிக்க எங்களுக்கு பலன் தாரும். ஆண்டவரே இயேசுசாமி, உமது சமூகத்தில் இருப்பதே பேரின்பம். உம்முடைய பாதத்தை பணிந்து கொள்வதே பேரின்பம். இப்படிப்பட்ட பேரின்பத்தை எல்லா ஊழியர்களும், போதகர்களும், பாதிரியார்களும் விரும்பணும். உலகம் முழுவதும் உள்ள எல்லா கிறிஸ்தவர்கள் விரும்பணும். அப்படி செய்வீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.